சிஸ்டர் இப்போ ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம்? இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு எலும்புரிவு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா, அந்த இடத்துக்கு வந்து நீங்க அசைவு இல்லாம இருக்கணும் சரிங்களா? அந்த இடத்துக்கு நம்ம அசைவு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய தசை பழுதாகிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு அந்த இடத்துல வலியும் அதிகமா ஏற்படுத்தும். அது வந்து நம்ம குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அடிபட்டிருக்க இடத்துல ஒரு மர ஸ்கேல் இல்ல மர அட்டை ஏதாவது வச்சு, அந்த இடத்துல நீங்க 2 சைடும் வச்சு கட்டிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலிய குறைக்கும் சரிங்களா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஆழமா ஏதாவது காயம் இருக்கு, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு சுத்தமான துணிய வச்சு அந்த இடத்த நல்லா அழுத்தி பிடிச்சுக்கிட்டா, அந்த ரத்தப்போக்கு உங்களுக்கு வந்து குறையும் சரிங்களா? உங்களுக்கு அந்த இடத்துலயே வலி ரொம்ப கூடுதலா இருக்கு, வீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்க ஐஸ் கட்டி ஊத்துனா தாராளமா குடுத்துக்கலாம். ஐஸ் கட்டி ஊத்துனா எப்படி குடுக்கணும்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ, இல்ல காட்டன் துணியிலயோ போட்டு அந்த மாரி தான் குடுக்கணும். அப்படியே தோல் எடுத்து வைக்கிறத நீங்க எப்பவுமே தவிர்த்துக்கணும் சரிங்களா? அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னா, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா, அங்க போயிட்டு நீங்க இருக்கிற டாக்டர் கிட்ட அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னமோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா சிஸ்டர்? தேங்க் யூ சிஸ்டர்.